காங்கிரஸ் கட்சியின் தமிழ்நாடு தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் என்கிற பொறுப்பிலிருந்து மாணிக்கம் தாக்கூர் விலகிவிட்டார். திருச்சி மாவட்ட சேவாதள தலைவர் லட்சுமி என்பவர் திடீரென தன் மீது டீசலை ஊற்றிக்கொண்டார். எத்தனை தடவை தான் கேக்குறது? ஒவ்வொரு மாநில தலைவர் வருவாங்க, இப்படியே காண்பாங்க, இருந்துட்டே இருக்கணுமா? ஷானவாசுக்காக பல்லாவரம் கேட்டேன், பன்ரொட்டி கொடுத்தார்கள். அரூர் கேட்டோம், அரக்கோணம் கொடுத்தார்கள் என்று திமுகவுக்கு எதிராக குமுறலை பதிவு செய்திருக்கிறார் திருமாவளவன். அரூர் வேண்டும் என்று வலியுறுத்தி கேட்ட நிலையில் நமக்கு அரக்கோணத்தை தந்தார்கள். பல்லாவரம் வேண்டும் என்று கேட்ட நிலையில் பன்ருட்டியை தந்தார்கள். பதில் இல்லை என்பதால் மௌனமாக இருக்கவில்லை. விடையளிக்க தொடங்கினால் காலத்துக்கும் ஊமையாக போய்விடுவார்கள் என்று எஸ் பாலாஜி எச்சரிக்கும் விதமாக சமூக ஊடகங்களில் ஒரு கார்டு வலம் வருகிறது. சொந்த சின்னத்தில் போட்டியிட மதிமுகவுக்கு கிடைத்த சீர்காழியும் பறிக்கப்பட்டு விட்டதால் மதிமுக மணக்குமுறல் திமுகவாக மாறிவிட்டது. தன்னுடைய கட்சிக்கு மட்டுமே முக்கியத்துவம் அளிக்கும் பிரேமலதாவின் பயண திட்டம் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை அதிர்ச்சி அடைய வைத்துள்ளது. கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம். வணக்கம் நண்பர்களே. திமுக கூட்டணி கட்சிகளுக்குள் குமுறும் குரல்களின் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே வருகிறது. திடீரென முக்கிய பொறுப்பிலிருந்து மாணிக்கம் தாக்கூர் ராஜினாமா செய்துவிட்டார். காங்கிரஸ் கட்சியின் தமிழ்நாடு தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் என்கிற பொறுப்பிலிருந்து மாணிக்கம் தாக்கூர் விலகிவிட்டார். மக்களவை காங்கிரஸ் தலைமை கொறடாவும் விருதுநகர் தொகுதி மக்களவை உறுப்பினருமான மாணிக்கம் தாக்கூர் தனது ராஜினாமா கடிதத்தை காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேக்கு அனுப்பியிருக்கிறார். காங்கிரசின் தேர்தல் மேலாண்மை மற்றும் ஒருங்கிணைப்பு குழுவில் துணைத் தலைவராக சி.டி. மெய்யப்பனும், உறுப்பினர்களாக ஏ. செல்லகுமார், கே.வி. தங்கபாலு, எம். கிருஷ்ணசாமி, திருநாவுக்கரசர், கே.எஸ். அழகிரி, எஸ். ஜோதிமணி, ஆர். சுதா, எஸ். பீட்டர் அல்போன்ஸ், ஸ்வர்ணா சேதுராமன் ஆகியோர் உள்ளனர். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர், சட்டப்பேரவை காங்கிரஸ் குழு தலைவர் ஆகியோரும் அந்த குழுவில் இடம்பெற்றுள்ளனர். இந்நிலையில் தேர்தல் ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவரே விலகி இருக்கிறார். தலைமையற்ற குழுவாக தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு மாறியிருக்கிறது. மாணிக்கம் தாக்கூர் ராஜினாமா தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சிக்குள் உச்சகட்ட பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. வேட்பாளர் தேர்வில் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகைக்கும் மாணிக்கம் தாக்கூர், ஜோதிமணி, ராபர்ட் பயஸ், விஜய் வசந்த் உள்ளிட்ட எம்பிக்கள், முன்னாள் தலைவர்கள் கே.வி. தங்கபாலு, திருநாவுக்கரசர் ஆகியோருக்கும் இடையே முரண்பாடு முற்றி இருக்கிறது. செல்வ பெருந்தகை தன்னுடைய ஆதரவாளர்கள் 20 பேருக்கு வாய்ப்பளிக்கும் வகையில் வேட்பாளர் பட்டியலை தயாரித்து டெல்லிக்கு அனுப்பியதாக கூறப்படுகிறது. அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கே.எஸ். அழகிரி, திருநாவுக்கரசர் உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் டெல்லிக்கு கடிதம் எழுதினர். ஜோதிமணி, மாணிக்கம் தாக்கூர் உள்ளிட்ட எம்பிக்கள் புகார் அளித்தனர். நிலைமை மோசமானதால் வேட்பாளர் தேர்வு கூட்டத்தை ராகுல் காந்தியே நடத்த முடிவு செய்தார். அதன்படி நேற்று மதியம் அந்த கூட்டம் நடத்த முடிவு செய்யப்பட்டிருந்தது. அதே நேரம் நேற்று சென்னையில் உள்ள சத்தியமூர்த்தி பவனில் போராட்டங்கள் வெடித்தன. தமிழ்நாடு சேவாதள காங்கிரஸ் தலைவர் குங்ஃபு விஜயனுக்கும் வாய்ப்பு கோரி அவரது ஆதரவாளர்கள் போராட்டம் நடத்தினர். எங்களுடைய மாநில தலைவர் 11 ஆண்டு காலமாக காங்கிரஸ் சேவாதளத்தை அனைத்து மாவட்டந்தோறும், குக்கிராமங்கள் தோறும் உருவாக்கி இருக்கிறார். ஒரே ஒரு சட்டமன்ற உறுப்பினரை பிரதித்துவத்தை எங்களுடைய தமிழ்நாடு சேவாதளத்திற்கு ஒதுக்க வேண்டும் என்று அகில இந்திய காங்கிரஸையும் மாநில காங்கிரஸையும் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம். மகிழா காங்கிரஸ் மாநில தலைவர் ஹசீனா சையத்துக்கு வாய்ப்பு வழங்க கோரி திருவள்ளூர் மாவட்ட நிர்வாகிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது திருச்சி மாவட்ட சேவாதள தலைவர் லட்சுமி என்பவர் திடீரென தன் மீது டீசலை ஊற்றிக்கொண்டார். அதனால் சத்தியமூர்த்தி பவனில் பரபரப்பு ஏற்பட்டது. பேசி முடிச்சல இருமா, எத்தனை தடவை தான் கேக்குறது? ஒவ்வொரு மாநில தலைவர் வருவாங்க, இப்படியே காண்பாங்க, இருந்துட்டே இருக்கணுமா?
35 வருஷம் என்னுடைய அரசியல் வாழ்க்கை. உள்நோக்கம் வந்து அமைதியா இருக்க, உள்நோக்கம் சீட்டு வாங்கினதா கேமரால வரதா? இல்ல சார், எனக்கு சீட்டு வாங்க. மாலையில் மீனவர் பிரிவு காங்கிரசாரும் தங்கள் பங்குக்கு ஆர்ப்பாட்டத்தில் குதித்தனர். இவ்வாறான தொடர் குழப்பங்களால் டெல்லியில் நேற்று நடக்க இருந்த ஆலோசனை கூட்டம் தள்ளி போனது. இன்று டெல்லியில் மீண்டும் வேட்பாளர் தேர்வு கூட்டம் நடைபெறும் என்று கூறப்படுகிறது. இதில் எடுக்கப்படும் முடிவுகளை பொறுத்தே அடுத்த கட்ட நகர்வுகள் அமையும் என தெரிகிறது. வேட்புமனுக்களை தாக்கல் செய்வதற்கான கடைசி நாள் ஏப்ரல் 6ஆம் தேதி. இந்நிலையில் காங்கிரஸ் வேட்பாளர் தேர்வில் இழுபறி நீடிப்பது அந்த கட்சியினரிடையே மனச்சோர்வையும் குமுறலையும் ஏற்படுத்தி உள்ளது. இதற்கிடையே தன்னுடைய இயலாமையை ஒப்புக்கொள்ளும் விதமாக திருமாவளவன் பேசியிருக்கிறார். விசிக சிட்டிங் எம்எல்ஏக்களான எஸ் பாலாஜி, ஆளூர் ஷானவாஸ், பனையூர் பாபு ஆகியோருக்கு மீண்டும் சீட் வழங்காத நிலையில் அவர்களை விசிக தலைமை ஒதுக்கிவிட்டதாக சில நாட்களாக பல்வேறு தகவல்கள் வெளியாகி வந்தன. இந்நிலையில் இந்த விவகாரம் குறித்து தன்னுடைய குமுறும் குரலை திருமாவளவன் பதிவு செய்திருக்கிறார். அவர் என்ன கூறினார் என்பதை பார்ப்போம். கடந்த முறை சட்டப்பேரவை உறுப்பினராக இருந்தவர்களை நான் மிகவும் நேசிக்கிறேன். நன்றாக பணியாற்றிய 4 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு மீண்டும் சீட்டு வழங்காதது ஏன் என்று கேட்பது இயல்புதான். ஆனால் அதில் எந்த உள்நோக்கமும் இல்லை. நாகை கிடைத்திருந்தால் ஆளூர் ஷானவாசுக்கே மீண்டும் தந்திருப்பேன். நாகையில் போட்டியிட ஷானவாஸ் விரும்பவில்லை என்றார்கள். அந்த தொகுதி ஜவாஹிருல்லாவுக்கு தாரை வார்க்கப்பட்டது. ராயபுரத்தில் போட்டியிட ஆளூர் ஷானவாஸ் விருப்பம் தெரிவித்தார். அவருக்காக நானும் சீட் கேட்டேன். திடீரென பல்லாவரம் வேண்டும் என்றார். ஷானவாசுக்காக பல்லாவரம் கேட்டேன், பன்ரொட்டி கொடுத்தார்கள். அரூர் கேட்டோம், அரக்கோணம் கொடுத்தார்கள் என்று திமுகவுக்கு எதிராக குமுறலை பதிவு செய்திருக்கிறார் திருமாவளவன். நாகப்பட்டினம் திரு ஜவாஹருல்லாவுக்கு வழங்கிவிட்டார்கள். ஏன் என்று விசாரித்த போது ஷானவாஸ் அவர்களே அந்த தொகுதியில் மீண்டும் போட்டியிட விரும்பவில்லை என்ற தகவலை சொன்னார்கள். பிறகு ராயபுரத்தை தான் ஷானவாஸ் விரும்புகிறார் என்ற தகவல் கிடைத்தது. நான் உடனே ராயபுரம் டிக் செய்து விட்டேன், அது ஷானவாஸுக்காக. திருப்போரூர் பாலாஜி மீண்டும் போட்டியிடுகிறார், அதை அப்படியே நான் எழுதி வைத்திருக்கிறேன், டிக் அடித்து விட்டேன். இடையில் திடுமென ஷானவாஸ் ராயபுரம் வேண்டாம் என்கிறார். ராயபுரம் வேண்டாம் என்ற பிறகு பல்லாவரம் கேட்டால் அது தேமுதிகவுக்கு போய்விட்டது. ஒருவேளை பல்லாவரம் கிடைத்திருந்தால் அது ஷானவாஸுக்கு போயிருக்கும். அரூர் வேண்டும் என்று வலியுறுத்தி கேட்ட நிலையில் நமக்கு அரக்கோணத்தை தந்தார்கள். பல்லாவரம் வேண்டும் என்று கேட்ட நிலையில் பன்ருட்டியை தந்தார்கள். இப்படி கடைசி நிமிடத்தில் முடிவானது. காலம் குறைவாக இருந்ததால் விரைவில் முடிவு செய்யுமாறு முதல்வர் எங்களை வலியுறுத்தினார். எனவே அவசர கதியில் தொகுதிகள் முடிவு செய்யப்பட்டன. அதனால் இந்த முடிவு எடுக்கப்பட்டது. ஷானவாஸ் கூடாது, அவரை தடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் எடுக்கப்பட்ட முடிவு அல்ல. இதில் எந்த உள்நோக்கமும் இல்லை என்று திருமாவளவன் கூறியிருக்கிறார். அதே நேரம் திருப்போரூரில் போட்டியிட வாய்ப்பு கிடைக்காத எஸ் பாலாஜி கூறியதாக ஒரு தகவல் சமூக ஊடகங்களில் உலா வருகின்றன. பதில் இல்லை என்பதால் மௌனமாக இருக்கவில்லை. விடையளிக்க தொடங்கினால் காலத்துக்கும் ஊமையாக போய்விடுவார்கள் என்று எஸ் பாலாஜி எச்சரிக்கும் விதமாக சமூக ஊடகங்களில் ஒரு கார்டு வலம் வருகிறது. அதனை அவர் எக்ஸ் பதிவாக போட்டுவிட்டு பிறகு நீக்கிவிட்டார் என்றும் சொல்லப்படுகிறது. இதன் நம்பகத்தன்மை உறுதி செய்யப்படவில்லை என்றாலும் விசிக தலைமையுடன் முரண்படுகிற செய்திகள் தற்போது அதிகம் உலா வருகின்றன. நெருப்பில்லாமல் புகையுமா என்கிற சந்தேகம் எழுகிறது. எனவே விடுதலை சிறுத்தைகள் கட்சி முழுவதும் அதிருப்தி நிரம்பி வழிகிறது. இன்னொரு புறம் மதிமுகவை எடுத்துக் கொள்ளுங்கள். மதிமுகவுக்கு 4 தொகுதிகளை ஒதுக்கிய திமுக 3 தொகுதிகளில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட வேண்டும் என வலியுறுத்தியது. அதற்கு அடிபணிந்த வைகோ திமுக தலைமையின் கட்டளையை ஏற்றார். இந்நிலையில் தனி சின்னத்தில் போட்டியிடவிருந்த சீர்காழியிலும் உதயசூரியன் சின்னத்தில் மதிமுக போட்டியிட போவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இப்போது மதிமுகவுக்கு சொந்த சின்னமே இல்லாமல் போய்விட்டது. சில நாட்களுக்கு முன் கோலாகலாஸ் டிவியில் ஜேவிசி ஸ்ரீராம் ஒன்றை கூறியிருந்தார். இம்முறை சீர்காழியில் அதிமுக ஜெயிப்பது உறுதி. மதிமுக தன் சொந்த சின்னத்தில் அந்த தொகுதியில் போட்டியிடுவதால் திமுக வெற்றி இன்னும் எளிதாகிவிட்டது என்று குறிப்பிட்டிருந்தார். சீர்காழி பேட்டில் கிரவுண்ட் சீட் வித் edge to ADMK.
இப்ப மதிமுக சிம்பல்ல நிக்கிறாங்க. ஏடிஎம்கே உறுதியான வெற்றி. அந்த காணொளி திமுக தலைமையின் பார்வைக்கு போனதோ என்னவோ, கிடைத்த 4 தொகுதிகளிலும் தன்னுடைய சொந்த சின்னத்தில் போட்டியிட முடியாத பரிதாப நிலைக்கு மதிமுக தள்ளப்பட்டுள்ளது. சொந்த சின்னத்தில் போட்டியிட மதிமுகவுக்கு கிடைத்த சீர்காழியும் பறிக்கப்பட்டு விட்டதால் மதிமுக மனக்குமுறல் திமுகவாக மாறிவிட்டது. அதனால்தான் சிரித்துக் கொண்டே அழுகின்றோம் என்று மதிமுக அவைத்தலைவர் முன்பே சொன்னாரோ என்னவோ. சிலர் சிரிப்பார், சிலர் அழுவார், நாங்கள் சிரித்துக்கொண்டே அழுகின்றோம். இதற்கு மத்தியில் ஓபிஎஸ்ஐ நம்பி களம் இறங்கிய ஐயப்பன் தன்னுடைய மனத்தாங்கலை வெளிப்படுத்தி இருக்கிறார். அவர் 2 நாளைக்கு முன்னால மதுரைக்கு பக்கத்துல இருக்க செக்கானூரில் அவருடைய வீட்டுல வச்சு செய்தியாளர்கள்ட்ட ஒரு நேர்காணல் வழங்கி இருந்தார். அதுல அவர் என்ன சொல்லி இருந்தார்னா, நான் ஓபிஎஸ் நம்பி போனேன், ஓபிஎஸ் டிஎம்கேல ஜாயின் பண்ண, அவருக்கு முன்னாலே நான் திமுகல போய் இணைஞ்சேன், எனக்கு உசிலம்பட்டி வாங்கி தர்றதா ஓபிஎஸ் சொன்னாரு. ஆனா கரெக்டா ஓபிஎஸ் என்ன பண்ணாருன்னா, தனக்கு தேவையான போடியை வாங்கிக்கிட்டாரு, ஆனால் என்னை கைவிட்டு விட்டார். ஓபிஎஸ் நம்பி போனவங்க யாருக்கும் அவர் எந்த நன்மையும் செய்ததில்லை. நான் ரொம்ப ஒரு மன வருத்தத்தில் இருக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார். திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணையும் பொழுது உசிலம்பட்டி சட்டமன்ற தொகுதி எனக்கு வேண்டும் என்று கேட்டிருந்தேன். அண்ணன் ஓபிஎஸ் அவர்களும் கண்டிப்பாக அதை வாங்கி தருவேன் என்று கூறியிருந்தார். என்னமா தெரியவில்லை, இந்த உசிலம்பட்டி சட்டமன்ற தொகுதி காங்கிரசுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. ஆக அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் ஒரு தலைவனாக இருந்து, ஒரு கேப்டனாக இருந்து இந்த தொண்டனையும் கரை சேர்த்திருக்கணும். இந்த தொண்டனை கரை சேர்க்க தவறிவிட்டார். அது ஏனோ என்று தெரியவில்லை. இருந்தாலும் நாங்கள் முழுமையாக நம்பியிருப்பது தளபதியார் அவர்களைத்தான். எங்கள் தொண்டர்களும் நாங்களும் நம்பி இருக்கின்றோம். இவ்வாறு சொல்லியிருந்த ஐயப்பன் இப்ப என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, அவர் திமுகவிலிருந்து விலகி சசிகலாவுடைய கட்சியில் இணைந்து இப்ப சசிகலா கட்சியின் சார்பில் உசிலம்பட்டி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு இருக்கிறார். ஆக எப்படியெல்லாம் மனக்குமுறல், இந்த குமுறி எழும் குரல்கள் வெளிப்படுகின்றன பாருங்கள். அனைத்து இந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களை சந்தித்து, திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து எங்களது உசிலம்பட்டி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தொண்டர்களோடு வந்து இன்று புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களிடம் எங்களை இணைத்துக் கொண்டுள்ளோம். இணைத்துக் கொண்டு உசிலம்பட்டி சட்டமன்ற தொகுதியில் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களின் தலைமையில் போட்டியிடுவதற்கு நாங்கள் கோரிக்கை வைத்தோம். அந்த கோரிக்கையை ஏற்று உசிலம்பட்டி சட்டமன்ற தொகுதிக்கு என்னை வேட்பாளராக அறிவித்திருக்கிறார். ஓபிஎஸ் என்பவர் இப்பொழுது ஒரு அனாதையாக்கப்பட்டார். இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அழிவு பாதைக்கு போவதற்கு முக்கிய காரணம் ஓபிஎஸ் தான். அதிமுகவை அழிப்பதற்கு இவர் ஒரு சகுனியாக இருந்திருக்கிறார். இதே ஐயப்பன் தான் கொஞ்ச காலத்துக்கு முன்பு ஜெயலலிதா எம்ஜிஆர் ஆசீர்வாதத்துடன் திமுக ஆட்சி அமைக்கும் என்று ஜோசியம் கூறியவர். வருகின்ற தேர்தலில் மீண்டும் வெற்றி பெற்று தமிழகத்தின் முதல்வராக நமது மாண்புமிகு தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வர வேண்டும் என்று புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆசியோடும் புரட்சி தலைவி அம்மா ஆசியோடும் மீண்டும் மீண்டும் வர வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் அவர்களை வாழ்த்தி, எங்கள் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களின் வாழ்த்துக்களோடு நான் நன்றி கூறி எனது தொகுதி மக்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இதற்கு மத்தியில் பிரேமலதா வெளியிட்டிருக்கக்கூடிய தேர்தல் பிரச்சார திட்டத்தில் தன்னுடைய கட்சி வேட்பாளர்கள் போட்டியிடும் தொகுதிகளுக்கு மட்டுமே அவர் முன்னுரிமை கொடுத்திருக்கிறார். ஏப்ரல் 15 மட்டும் சென்னையில் உள்ள சில தொகுதிகளில் திமுக கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து பேசுகிறார். மற்றபடி தமிழகம் முழுவதும் உள்ள கூட்டணி கட்சி வேட்பாளர்களை அவர் கண்டுகொள்ளவில்லை. தன்னுடைய கட்சிக்கு மட்டுமே முக்கியத்துவம் அளிக்கும் பிரேமலதாவின் பயண திட்டம் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை அதிர்ச்சி அடைய வைத்துள்ளது. திமுக கூட்டணிக்குள் தேமுதிக வந்ததால் தான் தங்களுக்கு கூடுதல் தொகுதிகளும் எதிர்பார்த்த தொகுதிகளும் கிடைக்கவில்லை என கூட்டணி கட்சிகள் குமுறும் நிலையில் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை புறக்கணித்துவிட்டு தன்னுடைய கட்சி வேட்பாளர்களை மட்டுமே ஆதரித்து பிரச்சாரம் செய்ய உள்ளார் பிரேமலதா. நிலைமை இப்படியே போனால் தேமுதிக வேட்பாளர் நிற்கும் தொகுதிகளில் தோழமை கட்சிகளின் வாக்குகள் எப்படி கிடைக்கும் என்பதை நீங்களே கணக்கு போட்டு பார்த்துக் கொள்ளுங்கள். மொத்தத்தில் திமுக கூட்டணியில் குமுறும் குரல்கள் கூத்தாடுகின்றன. திமுக கூட்டணியின் மோசமான தோல்விக்கான சமிக்கையாக இவற்றை நாம் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம்.